நீங்க வந்து ஒரு பர்சனலா டைரி எழுதுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்ன தேதியில வந்து என் பாட்டி வந்து எனக்கு மோதிரம் கொடுத்தாங்க, இன்ன தேதியில என் அத்தை வந்து எனக்கு வந்து செயின் கொடுத்தாங்க, எழுதி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ உங்களோட பர்சனல் டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செயினையும் இந்த மோதிரத்தையும் போய் அடமானம் வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓஹோ இதுதான் வந்து இது இன்ன தேதியில என்னுடைய அத்தை கொடுத்தது, இன்ன தேதியில என்னோட பாட்டி கொடுத்தது. ஸோ அவங்க போகும்போது லெட்டரில் எழுதி கொடுங்க, ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. இந்த மாதிரி இந்த ரெண்டுமே வந்து என்னுடையது தான், ஆனால் என்கிட்ட வந்து இதுக்கு இன்வாய்ஸ் கிடையாது, ஏன்னா அது ரெண்டுமே எனக்கு கிஃப்டாக வந்தது. இது வந்து எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அத்தை கொடுத்தது, இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி கொடுத்தது. ஸோ அப்படின்னே கொடுங்க, தப்பு இல்லை. ஸோ அப்போ அஃபிஷியலாக வந்து ஸ்டாம்ப் போட்டியோ இல்லை பாண்ட் பேப்பர்லையோ எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நம்ம என்ன டேட்ல யார்கிட்ட இருந்து வாங்கினோம்னு ரெக்கார்ட் இருந்தா மட்டும் போதும். அதை வந்து டிக்ளரேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன். ஆமா, ஏன்னா அந்த ரூல்ஸ் அந்த பாலிசியில அதான் சொல்றாங்க, a suitable document or declaration explaining how the ownership has been determined. ஸோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து உங்க அத்தை அம்மா ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செயின் போட்டாங்க அப்படின்னா சொல்லுங்க. அன்னைக்கு என் பர்த்டே, அன்னைக்கு அத்தைக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய 60வது கல்யாணத்துக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அவங்க வந்து எனக்கு ஏதோ செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க, அதனால் எனக்கு இது செஞ்சாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து பொண்ணே கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பசங்க தான், நான் தான் ஒரே பொண்ணு, நான் அந்த என்டையர் ஃபேமிலியில் நான் தான் பொண்ணு. ஸோ அதனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ அதனால் என்னுடைய பர்த்டேக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள், என்ன காரணத்துக்கு அவங்க கொடுத்தாங்க, தப்பு.